பரபரப்பான சூழலில் ஜனநாயகன் நடிகர் விஜயன் ஜனநாயகன் படம் வெளிவருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான நடிகர் விஜயன் கடைசி படம் ஜனநாயகன் என்ற பெயருடன் வெளிவருகிறது. இந்த படத்தை வினோத் இயக்கியிருக்கிறார். கதாநாயகியாக பூஜா ஹெகடே, இசை அனிருத். இந்த படம் மிகவும் பரபரப்பான காலகட்டத்தில் வெளிவருகிறது. அதுவும் 2026 பொங்கல் 5 ஆண்டுதான் தமிழக சட்டசபை தேர்தல். இந்த படம் அதை அடிப்படையாக கொண்டு மிகவும் பரபரப்பான கதையம்சத்துடன் ஆளும் கட்சிக்கு எதிரான கருத்துக்களுடன் வெளிவரும் என்பது ஓரளவுக்கு யூகிக்க முடிந்தாலும், இந்த படத்தை தமிழ்நாடு கேரளாவுக்கு ரோமியோ நிறுவனம் வாங்கியுள்ளது. ஓடிடியில் அமேசான் நிறுவனமும் இந்த படத்தை வாங்கியுள்ள நிலையில் இந்த படத்தில் பப்பி தியோல், மமிதா பைஜு, பிரியாமணி போன்ற நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட படம் ஆரம்ப கட்டத்திலேயே டிஜிட்டல் வியாபாரத்தில் 110 கோடியும், ஆடியோவில் 35 கோடியும், தமிழ்நாடுக்கு 100 கோடியும், வெளிநாட்டுக்கு 80 கோடியும் என்று விஜயன் ஜனநாயக படத்தில் விஜய் 2 வேடத்தில் நடிக்கலாம் என தெரிய வருகிறது. புரட்சிகரமான கதையாக இருக்கும் என்று எதிர்பார்ப்புடன் ஒரு வேடம் போலீஸ் அதிகாரி வேடமாகவும் மற்றொரு வேடம் புரட்சி இளைஞர் வேடமாக இருக்கலாம் என தெரிய வரும் சூழலில் இப்படத்தின் பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. அனிருத், திருக்குறள் அறிவு, விஜய் பாடிய இந்த பாடல் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை அடுத்து இந்த படத்தில் ரிலீஸ் செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு பிரச்சனையும், ஏன் தெலுங்கில் இந்த படத்திற்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தெலுங்கில் ஆந்திராவின் முக்கிய கதாநாயகனான சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி படமும் மேலும் 2 முக்கிய நடிகர்கள் படமும் சங்கராந்தி பொங்கலுக்கு வெளிவரதை முன்னிட்டு விஜய் படத்துக்கு திரையரங்குகள் முக்கியத்துவம் கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ள நிலையில், ஆந்திராவில் விஜயின் படம் ரிலீஸ் தேதி ஒத்தி போகுமா அல்லது குறைந்த அளவு தியேட்டரிலே ரிலீஸ் ஆகுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த படத்தில் தற்பொழுதே எழுந்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் இதனுடைய சூழ்நிலை என்ன என்பதை பார்ப்போமா? ஏனென்றால் 2 புற ரசிகர்களுக்கு இடையே வார்த்தை போர், அதுவும் இணையதளத்தில் போர். சரி, சிவகார்த்திகேயனுக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன பிரச்சனை? சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தை இயக்கியிருப்பவர் சுதா குங்காரா, இசை ஜிவி பிரகாஷ், தயாரிப்பு ஆஸ்கார் பாஸ்கரன், படத்தை வெளியிடுவது ரெட் ஜெயின் நிறுவனம். இந்த படத்தில் சிவகார்த்தியுடன் அதர்வா, ஜெயம் ரவி நடித்துள்ள சூழலில் இந்த படம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் 1960 களம் உள்ள கதையாகும். 60 என்ன களம், என்ன புரட்சி என்பதுதான் இந்த கதையின் ஓட்டம். சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் இந்த படத்தை மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ள நிலையில் நடிகர் விஜயன் ஜனநாயகன் படத்தின் பாடல் வெளிவந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்த்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் அடியே அலையே என்ற ஒரு பாடல் பராசக்தியில் வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஆர்கானிக் வீவர்ஸ் அப்படி என்ற ஒரு விளம்பரத்தை சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் இணையதளத்தில் பதிவிட்டார்கள். இதுதான் பிரச்சனை. ஆர்கானிக் என்றால் ஒரிஜினல், எந்த விதமான விளம்பர யுக்தியும் இல்லாமல் நியாயமாக வந்ததாக 15 மில்லியன் என்று விஜயன் படத்தில் வந்த வியூவர்ஷிப்புக்கு ஏதோ படம் கொடுத்து விளம்பரப்படுத்தி கூடுதலாக காட்டியுள்ளது போல் பதிவிட்டப்பட்டுள்ளது. இது 2 புற ரசிகர்களுக்கும் பெரும் பிரச்சனையையும் போட்டியையும் தற்பொழுதே ஏற்படுத்திவிட்டது. எனவே பொங்கலில் ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ், ஆனால் பராசக்தி 14ஆம் தேதி ரிலீஸ். கிட்டத்தட்ட 6-7 நாட்கள் இடைவெளியில் வரும் பராசக்தி விஜய் படத்திற்கு எப்படி போட்டியாகும் என்பதை யோசிக்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும், ஆனால் ரசிகர்கள் மற்றும் திரைப்பட ரசிகர்களுக்கு இது ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் சிவகார்த்திகேயனின் பராசக்தியும்
நடிகர் விஜயின் ஜனநாயக படமும் ஏற்படுத்தி உள்ளது தற்பொழுதே தமிழகத்தில். எனவே இது எங்கு சென்று முடியும், எப்படி முடியும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. ஏனென்றால் இது திரைப்படம் நன்றாக இருந்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பார்ப்பார்கள், ஓடும். சரியான கதை இல்லை என்றால் ஓடாது. ஆனால் ஒரு படம் வெளிவிடும் முன்னே அந்த படத்தின் இரு கதாநாயகர்களுக்கிடையே பெரும் போட்டி போலவும் இரு ரசிகர்கள் மோதிக்கொள்வது ஆச்சரியப்படத்தக்க விஷயமே என்றாலும், ஜனநாயகனா பராசக்தியா என்ற ஒரு கேள்வி எழுந்துவிட்டதே என்று சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இந்த கதைக்களம் ரசிகர்களுக்கு குதூகலம் என்பது மற்றும் உண்மை. விஜயா சிவகார்த்திகேயனா என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்கு சற்று தயக்கமாக இருந்தாலும், திமுகவின் அறிவுத்திறன் நிகழ்ச்சியில் பெருவாரியான கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், அறிஞர்கள் குறிப்பாக விஜயை தாக்கி பேச ஆரம்பித்து விட்டார்கள். விஜயை பற்றி கருத்து கூறுவதாக கூறிக்கொண்டு திமுகவின் அறிவுத்திறன் நிகழ்ச்சியில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து பல்வேறு கருத்துக்கள் மிகவும் காட்டமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு விஜய் தரப்பு பதிலடி கொடுத்த நிலையிலும் இன்று வரை அந்த நிகழ்ச்சியில், அதாவது 16ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அறிஞர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது விஜயை தொடாமல், டச் பண்ணாமல் பேசுவது இல்லை. எனவே விஜய் மீதான தாக்குதலை திமுக வேறு வியூகங்களில் ஆரம்பித்து விட்டதே என்று சொல்லலாம். எனவே இது இந்த திரைப்படத்திலும் கண்டிப்பாக எதிரொலிக்கும் என்பது எல்லோருடைய பொதுவான கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம். எனதான் கருத்து மிக்க போட்டிகள், வேறுபாடுகள், மோதல்கள் இருந்தாலும் திரைப்படம் ஆனாலும் சரி, தேர்தல் ஆனாலும் சரி, அதை தீர்மானிக்கும் சக்தி மக்கள் சக்தியே. ஜனநாயகத்தில் மக்கள் எடுக்கும் முடிவுகளை அனைவரும் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே இந்த தேர்தல் களத்தில் மட்டுமல்ல, எந்த ஒரு சூழலிலும் பெருவாரியான மக்கள் எடுக்கும் கருத்துக்கே ஜனநாயகத்தில் மதிப்பு அளிக்கப்படும். எனவே ஜனநாயக படமாக இருந்தாலும் சரி, சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்கள் மனது வைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அது மக்கள் மன எண்ண ஓட்டங்களை பொறுத்தே அமையும். யார் திறமைசாலியாக இருந்தாலும் வெற்றியை தீர்மானிக்கும் மக்கள் சக்தியே மக்களின் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு என்று பேரறிஞர் அண்ணா கூறியது நாம் நினைவில் கொள்வோம்.